நம்ம இந்து தர்மத்தில் மனிதனுடைய வாழ்க்கை என்பது நியாயமா பார்த்தா 120 வருஷங்க. நாம 100 ஆள் வாழ்கன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அப்படி சொல்லக்கூடாது. நியாயம் என்னன்னா 120 வருஷம் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம், சராசரி ஆயுட்காலம் நம்ம கணக்குப்படி 120 வருஷம். எப்படி சார்? நம்முடைய எல்லா கிரகங்களும் திசை நடத்தி, நமக்கு இருக்கிற எல்லா கிரகம் வரிசையா சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த கிரகம் இந்த கிரகம், எல்லா கிரகங்களும் 1+1+1+1 கூட்டி எல்லா கிரகங்களும் திசை நடத்தி அதனை கூட்டுத்தொகை 120 வருஷம். 120 வருஷம் ஒரு மனுஷனால உயிர் வாழ முடியும். அவன் உடல் ஆரோக்கியமாக, மனது தெம்பாக, தெளிவாக, தீர்க்கமாக, நம்பிக்கையாக, பிரச்சனை இல்லாமல் ஒரு மனிதன் இருந்தானா அவனால 120 வருஷம் உயிர் வாழ முடியும். அதனாலதான் 120ல் பாதி 60 வருஷம் ஆன உடனே நம்ம உடனே ஒரு 60ஆம் கல்யாணம்னு ஒன்று பண்ணி கூட்டிட்டு போய் வாழ்க்கையினுடைய பாதியை கடந்து விட்டார்னு நம்ம திருக்கடையூர்ல சாமி கும்பிடுறோம். ஒரு பெரிய விசேஷமா பண்றோம். 120ல் பாதி. இந்த 120 பாதியை சஷ்டிப்த பூர்த்தின்னு சொல்றோம். அதை நடத்துறவங்க பிள்ளைங்க, அவர்கள் பெற்ற மகனும் மகளும். 120ல் பாதி இதை நடத்துகிறவர்கள் அவர்கள் பெற்ற பிள்ளைகள். 120க்கு அப்புறம் ஒரு 20 முக்கால் வாசி கனகாபிஷேகம், அதை நடத்துறவங்க பேரப்பிள்ளைங்க. 120, 60, 80 எப்படி வகுத்து வச்சிருக்கான் பாருங்க. இதுதான் வாழ்வியல். நமக்கு இந்துக்கள் கடைபிடிக்கிற மனித தர்மம். சாலித்தியம் என்கின்ற ஒரு அறநூல் சொல்லுது, 17 பிறவிகள் தாண்டியதற்கு பிறகு 18வது ஒரு பிறவி கிடைச்சா அதுதான் இந்த மனுஷ பிறவியா. 17 பிறவி தாண்டணும். நாயா, நரியா, பன்றியா, கழுதையா, பூரானா, ஒட்டகமா, பாம்பா, பூனையா, 17 பிறவிகள் தாண்டியதற்கு பிறகு 18வது ஒரு பிறவி கிடைச்சா அந்த பிறவிதான் இந்த மனித பிறவியா. மருத்துவரையா இருக்காங்க. ஒரு ஆணினுடைய உடலுக்குள்ளே இருந்து லட்சக்கணக்கான அணுக்கள் ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பைக்குள்ளே போய் சேரும்போது இந்த லட்சக்கணக்கான அணுக்களும் அங்கே உள்ள லட்சக்கணக்கான அணுக்களும் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக் கொள்ளுமா. இந்த சண்டை தொடர்ந்து கொண்டே போய் ஏதாவது ஒரு அணு வெற்றி பெற்றால் அந்த வெற்றி பெற்ற ஒரு அணுதான் நாம. அப்ப கடவுள் எவ்வளவு பெரிய பிறவி கொடுத்திருக்கான் பாருங்க. அதைத்தான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு சொல்றாங்க. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. இந்த பிறவியில் நான் இருக்கேன், உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. என்ன உங்களுக்கு தெரியுது, ஐயாவை எனக்கு தெரியுது, நம்ம நல்லா இருக்கோம், ஓரளவுக்கு வசதி வாய்ப்பா இருக்கோம், காது கேக்குது, கண்ணு தெரியுது, வாய் பேசுது, நல்லா நடக்கிறோம். இந்த பிறவி. அடுத்து ஒரு பிறவி வந்தால் எனக்கு கண்ணு தெரியுன்றதுக்கு ஏதாவது ஷூரிட்டி இருக்காங்க? காது கேட்குன்றதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? என்னால் நல்லா நடக்க முடியும்னு உறுதியா சொல்ல முடியுமா? எனக்கு எந்த பெரிய நோயும் வராதுன்னு என்னால் நம்ப முடியுமா? இதே மாதிரி ஒரு அழகான அன்பான மனைவி எனக்கு கிடைப்பாங்கன்னு எனக்கு தெரியுமா? இது யாரும் சிரிக்கக்கூடாது, அதுக்கு வாய்ப்பு அவங்களுடைய தலைகளுக்கு பொறுத்தது. நல்ல பிள்ளைகள் கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பு இருக்கா? தெரியாது. அதனாலதான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்றாங்க. இந்த ஒரு பிறவி கிடைச்சிருச்சு. இந்த பிறவியை நம்ம எப்படி பாதுகாக்கணும்னாங்க, கிடைச்சிருக்கிற நாட்களை எண்ணிக்கணுமா. நாம என்ன சொல்றாங்க, நாளை என்றாண்டா. ஐயா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்திருக்கவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கான், கவுண்டிங் த டேஸ் சொல்லுவாங்க. நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறான். வயசாகி உடம்பு முடியாம போய் ஆபத்தான நிலையில இருக்கிறவங்க மட்டும் நாட்களை எண்ணலைங்க. ஒவ்வொரு மனிதனும் நாட்களை எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறோம். நானும் எண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நாளைய பொழுது நமக்கு எப்படி விடியும் என்பது உள்ளே இருக்க கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நாளைய பொழுது நமக்கு எப்படி விடியும் எப்படி தெரியும்? ஏதாவது ஷூரிட்டி இருக்கா? இப்ப நான் இருக்கேன் சார், என்னோட பிறந்த தேதி எனக்கு தெரியும், மாசம் தெரியும்,
வருஷம் தெரியும். எங்க அப்பா அம்மா ஜாதகம் எழுதி வச்சிருக்காங்க. ஐயா இருக்காங்க, அவங்க பிறந்த தேதி அவருக்கு தெரியும், மாசம் தெரியும், நேரம் கூட அவருக்கு தெரியும். அண்ணா இருக்கார் சக்திவேல், அவர் பேர் தெரியும், மாசம் தெரியும், நிமிஷம் கூட தெரியும். எல்லாருக்கும் ஜாதகம் நம்ம பிறந்த தேதி தெரியும், நேரம் தெரியும். ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச இந்த ரகசியம் எல்லாருக்கும் இறந்த தேதி தெரிஞ்சுதுன்னு வைங்கள, இன்னைக்கு நைட்டு உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, இன்று இரவு 12 மணிக்கு உங்களுடைய இறப்பு தேதி சொல்லப்படும் அப்படின்ட்டா தூங்குவோமாங்க? லைட் எரியுமா? ஃபேன் ஓடுமா? சில்லி சிக்கன் விற்பானா? தங்க நகை இருக்குமா? பட்டி சென்டர்லாம் திறந்து வச்சிருப்பானா? என்ன நடக்கும்? அந்த 12 மணி எப்ப ஆகும்னு அதே தான் பார்த்துட்டு இருப்போம் இல்லைங்களா? 12 மணியை பார்த்ததுலேருந்து அப்பத்தான் மனுஷன் வாழவே ஆரம்பிப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்ட என்ன பேசிக்குவாங்க? உனக்கு எப்ப? உனக்கு எப்ப? எனக்கு டிசம்பர் 29, 2028. அப்பாடா, எனக்கு 2033. இன்னும் 5 வருஷம் நான் உயிரோடு அதிகமா இருப்பேன் இல்லையா? கிடைச்சிருக்க அந்த நாட்கள் ரொம்ப குறைவு. எந்த நிமிஷத்தில் இப்ப வந்துச்சு இல்லைங்க, கொரோனா வந்துச்சுல்ல, பார்த்தோம்ல நம்ம கண்ணு முன்னாடி. இன்றைக்கு உலகம் மருத்துவத்துறையிலே எத்தனை பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறது. இன்றைக்கு மனிதர்களை மருத்துவரையா இருக்காங்க, உடம்புக்குள்ள இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் அப்படியே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னொருத்தனுக்கு வச்சு அவனை பொழைக்க வைக்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு. இவ்வளவு வளர்ச்சியிலையும் எல்லாரும் பயந்து போய் பதுங்கி ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து தானே இருந்தோம். உலக இயக்கமே நின்று போனது இல்லையா? அங்கதான் கடவுள் காட்டுகிறான், மல்லமா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு போங்கப்பா, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்க கையில எல்லா டெக்னாலஜியும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன நடக்கும்? ஒரே ஒரு நொடி உடல் கூட்டிலிருந்து அந்த காத்து வெளியே போயிடுச்சுன்னா ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுதிட்டு பெயரனை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பை ஒழித்தனரே. என்ன பண்ணுவானா? ஊரெல்லாம் உட்கார்ந்து ஐயோ ஆகா ஓகா இவர் மாதிரி நல்லவர் யாரும் இல்லைங்க, வல்லவர் எல்லாம் பேசுவான். பேசிக்கிட்டே எப்ப பாடி இருக்கிறீங்கன்னு கேட்டுருவான். ஏன்னா அவன் அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போகணும். ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுதிட்டு கத்தி கதறுவான் சார், அடுத்த நாள் பிரியாணி வச்சு சாப்பிடுவான். ஒளிக்கு அழுதிட்டு பெயரினை நீக்கி அவ்வளவு நாள் வரைக்கும் அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு செத்தானா 2:05 வரைக்கும் சொல்லியிருப்பான், இவரை மாதிரி நல்லவர் யாரும் இல்லைங்க, எவ்வளவு நல்லவருங்க, சிறப்பானவருங்க, டாக்டருங்க, வக்கீலுங்க, முதலமைச்சருங்க, பெரிய ஆளுங்க, நகைக்கடை ஓனருங்க, எல்லாம் ரைட்டு. அந்த 2:05 2:08க்கு இது பாடிங்க, என்ன பேரு? பாடின்றுவான். பெயரினை நீக்கி ராமச்சந்திரன் எடுத்துருவான், முனுசாமி எடுத்துருவான், காத்தவராயன் எடுத்துருவான், கலைஞர் எல்லாத்தையும் எடுத்துருவான். பெயர் எடுத்துட்டு பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி அந்த பையன் அந்த அஸ்தி கலசத்தை எடுத்துக்கிட்டு உள்ள முழுகுவானா. முழுகிற வரைக்கும் அப்பா, முழுகி வெளியே வரும்போது அவனும் அவங்க அப்பா யாரும் மறந்துடுவான். நீரினில் மூழ்கி நினைப்பை ஒழித்தனரே. அது எப்ப வேணா நடக்கும் இல்லையா? நார்த்தொடுத்து ஈக்கிலன் நன்று ஆய்ந்து முடிக்கிலன் பார்த்துளி பெய்யிலன் பல்லோர் பழுக்கிலன் தோல் பையில் நின்று தொழில் அறச் செய்த கூத்தன் புறப்பட்ட கால்னு சொல்றாங்க. கூத்தன்னா உயிருங்க. நார்த்தொடுத்து ஈக்கிலன் நாள் கணக்கா வாழ்க்கையை செதுக்கி கணக்கு போட்டு பிரிச்சு ஆராய்ஞ்சு வாழ்க்கை வாழாதவன் நாள் தொடுத்து ஈக்கிலன் நன்று ஆய்ந்து முடிக்கலன். ஒரு கணக்கு பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு விஷயத்தை இதான் நடக்க போகுது என் வாழ்க்கையிலன்னு ஒரு கணக்கு பண்ணி போகாதவன் நன்று ஆய்ந்து முடிக்கலன். பார்த்துளி பெய்யிலன் கடல் மட்டத்தில் ஆழ்கடலுக்கு உள்ள போனீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் சிப்பி இப்படி வாய் திறந்து இருக்கும், அப்படி கடல் மேல இருக்கும். 20 லட்சம் சிப்பி மேலையும் மலையிலிருந்து மேல இருந்து பொழிகிற மழை படும். அந்த சிப்பிக்குள்ள திறந்து இருக்கிற வாயில ஒரு துளி உள்ள போன உடனே சிப்பி பட்டுன்னு மூடிக்கும்.
10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் சிப்பியும் தான் மூடும். அது மூடுற உடனே ஆழ்கடலுக்கு கீழே முழுங்கி போயிடும். உள்ள முத்து குளிக்க போறவங்கலாம் போய் அந்த சிப்பிகளை அப்படியே அள்ளி கொண்டு வந்து வெளியே வச்சு ஒரு சிப்பியா உடைச்சு பார்ப்பாங்க. 10 லட்சம் 20 லட்சம் சிப்பியை உடைக்கும் போது ஏதாவது ஒரு சிப்பியில தான் முத்துன்னு ஒன்று இருக்கும். அந்த முத்து எதுன்னா கடவுள் போட்ட அந்த வித்து தான் அந்த முத்து. அங்க வச்ச அந்த ரகசியம் தான் வித்து. பார்த்து துளி பெய்யலன் பல்லோர் பழுக்கிலன். 10 பேராவது பரவாயில்லப்பா ஓகே அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு வாழ்க்கை முறையில் ஒரு காரியம் நடந்து போய் ஒருத்தரை சம ஊர்வலம் போயிட்டு இருந்துச்சு. வேகமாக ஒரு பாட்டி பின்னாடி வந்துச்சு. அவன் சொர்க்கத்துக்கு போறானா நரகத்துக்கு போறானான்னு பார்த்துட்டு வரணுச்சான். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சிரிச்சிருக்கிறாங்க. சொர்க்கத்துக்கு போறானா நரகத்துக்கு போறானா நீ எப்படி சம ஊர்வலத்தில் உன்னால கண்டுபிடிக்க முடியும்? அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஒன்றும் இல்லை, நடந்து போயிட்டே இருந்தா கூட நடந்து வரவங்க 10 பேர்ல ஒரு 6 பேர் என்னப்பா புண்ணியவான் நல்ல மனுஷன் அதுக்குள்ள செத்துட்டானான்னு சொன்னா அவன் சொர்க்கத்துக்கு போறான். நல்ல வேலை இப்போவாது புறப்பட்டானேன்னு சொன்னான்னா நரகத்துக்கு போறான். அவ்வளவுதான். இதுதான் பார்த்துளி பெய்யலன் பல்லோர் பழுக்கிலன். ஒரு 10 பேர் சொல்லணும். பல்லோர் பழுக்கிலன் தோல் பையில் நின்று தொழில் அறச் செய்த கூத்தன் புறப்பட்ட கால்னு சொல்றான். இந்த கூத்தன்ற உயிர் இப்படி வெளியே போயிருச்சுன்னா அது வரைக்கும் ஒன்றும் இல்லைப்பா, இருக்கிற நாட்களை வாழணும். இந்த இருக்கிற நாட்களை வாழணும்னு கணக்கு போடுறோம் இல்லைங்க, அதை எப்படி வாழணுன்றதுக்கு தான் இங்க எனக்கு ஒரு தலைப்பு சொன்னாங்க, தெய்வம் இருப்பது எங்கே. தெய்வம் எங்க சார் இருக்கு? கோயில் இல்லையா? கருவறை இல்லையா? கருவறைக்குள்ளதான் தெய்வம் இருக்குதுன்னா கண்ட இடத்துலாம் கும்பிடுறோமே, அங்க எங்க இருக்கு? சபரிமலைக்கு மாலை போட்டு மேல போய் சன்னிதானத்துல போய் தான் ஐயப்பனை பார்க்கணும்னா அப்ப அது சாமியா என்ன? திருப்பதியில போய் மொட்டை போட்டுட்டு ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தான்னு கத்தி கடவுளை போய் பார்த்தா தான் சாமின்னா அது பக்தியா? திருவண்ணாமலையில போய் நின்று கீழே நின்று பார்த்தா மேல தெரிகிற ஜோதியிலேயே கடவுள் தெரிகிறாருன்னா அப்ப இங்க இருக்கவங்களுக்குலாம் அந்த கடவுள் இல்லையா? தெய்வம் இருப்பது எங்கே? இப்ப தெய்வத்தை நம்ம ஹைடெக்கா மாத்திட்டோங்க. தெய்வத்தை நம்ம சௌரியத்துக்கு மாத்திட்டோம். எப்படி மாத்திட்டோம்னா இப்ப இந்த நம்ம கோயிலை விட்டுருவோம், வேற ஒரு கோயில். ஒரு கோயில்ல நம்ம சாமி பார்க்கணும்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கூட்டம் இருக்குது. ஒரு 500 ரூபாய் எடுத்து அந்த பூசாரி கையில் கொடுத்தீங்கன்னு வைங்க, அந்த பூசாரி அந்த கூட்டத்தெல்லாம் விளக்கிட்டு வாங்க வாங்க உள்ள வாங்க அவங்க கூப்பிட்டு போய் முன்னாடி நிற்க வச்சு சாமி கூப்பிட்டுறாரு. இதுவே ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் நவுத்துட்டு உங்களை கூப்பிட்டு போய் கர்ப்பகிரகத்தில் உள்ள நிற்க வச்சு ஒரு மாலையை போட்டு கையில் பிரசாதம்லாம் கொடுத்து வேஷா போயிட்டு வாங்க அடுத்த வாரம் திரும்ப வாங்கன்னு சொல்லி அனுப்புவார். 1000 ரூபா. இதே ஒரு 2000 நேரம் கொடுத்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு உட்கார வச்சு மாலை மரியாதையெல்லாம் பண்ணி எல்லாம் ஒரு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னு நீங்க எதுக்கு வரீங்க? வீட்டிலே இருங்க, சாமியை நாங்கள் கூப்பிட்டு வரோம். வீட்டிலே மொபைல் சாமி, இந்த பணம் கட்ட சாமி வீட்டுக்கு வர தெரியுங்களா உங்களுக்குங்களா? சாமியே வருதுங்க வீட்டுக்கு. இது வல்ல பக்தி, அது வல்ல பக்தி. கடவுள் எங்க இருக்கான்னா எங்கே ஒரு மனிதன் கடவுளை தேடுவதிலே மிகச்சரியான நோக்கத்தோடு வழிபடுகிறானோ அந்த வழிபாட்டில் கடவுள் இருக்கிறார். எல்லா இடத்திலும் கடவுள். ஆனா கடவுளை தேடி போறதுல ஒரு கணக்கு இருக்கு. கடவுள்கிட்ட என்ன வேணும்னு கேட்கறதுல ஒரு கணக்கு இருக்கு. இப்ப நாம காசை கொண்டு போய் உள்ள போனோம்னா சாமி கிட்ட நின்று கும்பிட்டோம்னா என்ன செய்யறப்ப ஒரு 50 ரூபாய் எடுத்து உண்டியல்ல போட்டு அப்ப சாமியை பார்க்கறதுக்கே காசு கொடுக்குறோம். சாமி பார்க்கவே காசு கொடுத்தா உள்ள போறோம், சாமிக்கே காசு கொடுக்குறோம், உண்டியல்ல போடுறோம் இல்லையா? சாமி பார்க்க காசு கொடுக்குறோம், காசு கொடுத்து சாமி பார்த்து சாமிக்கே காசு கொடுத்து உள்ள போய் நின்று கடவுளே
ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப சிக்கல்ல இருக்கு இல்லையா? சாமி பார்க்க காசு கொடுத்து, சாமிக்கே காசு கொடுத்து, சாமி கிட்ட காசு கேட்குறோம். இவ்வளவுதானே பக்தி. இன்னைக்கு நிலைமை இதுதான். இந்த தீட்சண்யம்னு சொல்றாங்க. தெய்வம் இருக்கிறது எங்கே என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய தீட்சண்யம் வேணும். எல்லாரும் விபூதிச்சுக்கிறோம், எல்லாரும் கண்ணீர் மிக கடவுளை கும்பிடுறோம், எல்லாருக்கும் அருள் கொடுக்கணும்னு கடவுள் நினைக்கிறார். ஆனால் அந்த அருளுக்கு நாம் தகுதியானவர்களா என்பதை ஆராய்ச்சி செய்துவிட்டுத்தான் அதை கொடுப்பார். மகாபாரத கதையில சகாதேவன் ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், பஞ்ச பாண்டவர்ல ஒருத்தர் தெரியுங்களா உங்களுக்கு? தர்மன், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன். இந்த சகாதேவன் இருக்கானே, அவனுக்கு உலகத்திலே யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அது என்ன சக்தின்னா, நேற்று நடந்தது, இன்னைக்கு நடக்கிறது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது 3மே அவனுக்கு தெரியுமா. 3 தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாத்துலயும் அவன் சும்மாவே இருந்திருக்கிறான். 3 தெரியுங்க அவனுக்கு, ஆனா சும்மா இருந்திருக்கான். எப்படி சார் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா, அவங்க அப்பா பாண்டி இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே அவரை அடக்கம் பண்ணணும், எரியூட்டணும். அந்த காலத்துல அடக்கம் பண்ண மாட்டாங்க, எரியூட்டணும். எரியூட்டுறதுக்கு அவருடைய சவத்தை வச்சுட்டு யாராவது ஒருத்தர் காவலுக்கு இருக்கணும், மற்றவங்க எல்லாரும் போய் விறகு கொண்டு வரணும். விறகு கொண்டு வந்தா தானே பற்ற வச்சு எரிக்க முடியும். பார்க்குறாங்க, தர்மன் வேணாம், பீமன் வேணாம், அர்ஜுனன் வேணாம். சரி, சகாதேவன் இவன் தான் பொறுமையானவன், தம்பி நில்லுப்பா, இங்கேயே நில்லு, ஏதாவது நாய் நரி உடம்பு எதுவும் பண்ணிடாம பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கூட யார் இருக்கார்? கிருஷ்ணர் இருக்கார். தர்மன், அர்ஜுனன், பீமன், நகுலன், கிருஷ்ணர் 5 பேரும் கிளம்பி விறகு எடுத்துட்டு வர்றதுக்கு போறாங்க. சகாதேவன் மட்டும் நின்று இருக்கான். இந்த கதைக்கு முன்னாடி ஒரு கதை நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சுன்னா, இறந்து போன பாண்டு ஒரு விஷயம் சொன்னார். அவங்க 5 பசங்கிட்டையும் 5 பேரையும் பார்த்து, நான் இறந்து போயிட்டதுக்கு அப்புறமா நீங்க ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லதா சில விஷயம் நடக்கணும்னா கிருஷ்ணருக்கு தெரியாம என் உடம்புல இருக்கிறதெல்லாம், உடம்பு இருக்குல்ல மாமிசம் கறி, அதை அப்படியே பிடிச்சு பிடிங்க அவனும் சாப்பிட்டுருங்கிறார். 5 பேரும் சாப்பிட்டுருங்கன்னு அவங்க அப்பா சொன்னார். ஆனா இந்த 4 பேரும் அதை செய்யல. இவன் மட்டும் பார்த்தான். அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. இவங்க 5 பேரும் வேற போயிட்டாங்களா, ஆனதாவதுன்னு ஒரு கட்டை வரல மட்டும் லேசா அப்படி பிடுங்கி வாயில போட்டு சாப்பிட்டான். யாரு? பாண்டுடைய விரலை எடுத்து சகாதேவன் சாப்பிட்டான். அப்பாவுடைய மாமிசம் அவன் உடம்புக்குள்ள போன உடனே அப்பதான் அவனுக்கு அந்த 3 விதமான விஷயங்களும் அவனுக்குள்ள வருது. நேற்று நடந்தது, இன்னைக்கு நடக்கிறது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது. நான் சொன்ன தீட்சண்யம் அங்கதான் இருக்கு. இப்ப அந்த 5 பேரும் விறகு எடுத்துக்கிட்டு வராங்க. விறகு பெரிய மூட்டையா கட்டி அங்கிருந்து சுமந்துக்கிட்டு வராங்க. சுமந்துக்கிட்டு வந்துட்டே இருக்கான். சகாதேவன் இங்கிருந்து பார்த்தான். தர்மன் தலையில விறகு, பீமன் தலையில விறகு, அர்ஜுனன் தலையில விறகு, நகுலன் தலையில விறகு, கிருஷ்ணர் தலையில விறகு இல்லைங்க. கிருஷ்ணர் தலைக்கு மேல 4 அடியில விறகு பறந்து வருது. அவர் சும்மா நடந்து வர்றார். அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் தலைக்கு மேல 4 அடியில விறகு பறந்து வருது. எல்லாரும் விறகு கீழே போட்டு அப்பாடா அப்படின்னாங்களாம். 4 பேர் செஞ்சப்ப கிருஷ்ணர் சும்மா இருக்க மாட்டார்ல, அவரும் அப்பாடான்னாரு. இவன் சொன்னா, அவன் 4 பேரும் தலையில வச்சு கொண்டு வந்தான். அவன் அப்பாடான்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கு. நீ சும்மா தானே வந்த, நீ எதுக்கு அப்பாடான்ற? கிருஷ்ணர் முடிச்சிட்டார். ஓ, இவன் வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ, ஏதோ தப்பா பண்ண போறான், இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும் முடிவு பண்ணார். அடுத்த கொஞ்ச நாள்ல இந்த போர்க்களத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்குது. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் கிருஷ்ணன் தான் தூது போனார்னு. ஆனா அதுக்கு பின்னாடி இன்னொரு கதை இருக்குங்க.
கிருஷ்ணன் இங்கிருந்து கிளம்பி போய் அஸ்தினாபுரத்திலே இந்திரபிரஸ்தம் வேணும்னு துரியோதனன் கிட்ட கேட்டு அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது கொடுக்குறியான்ற அளவுக்கு பெரிய விவாதங்கள்லாம் நடந்த கதை வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு கதை நடந்துச்சு. அது என்ன கதைன்னா, கிருஷ்ணர் இங்கிருந்து பாண்டவர்களின் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்பே துரியோதன் தரப்பிலிருந்து திருதராஷ்டிரனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதுவன் இங்க வந்து கிருஷ்ணரை இவங்க பாண்டவர்களை சந்திச்சுட்டு போனான். அது நிறைய பேருக்கு தெரியாது. சஞ்சய் என்ன அவன் பேர். அவன் தான் திருதராஷ்டிரனுக்கு, கண்ணு தெரியாத திருதராஷ்டிரனுக்கு கண்ணாய் இருந்து உலகத்தை காட்டினவன். அவன் அங்கிருந்து வந்து 5 பேரையும் உட்கார வச்சு பக்கத்துல கிருஷ்ணரையும் வச்சுக்கிட்டு பாஞ்சாலியும் வச்சுக்கிட்டு, உங்க பெரியப்பா ஒரு செய்தி சொல்லி விட்டாருப்பா, எந்த காரணத்தை கொண்டும் துரியோதனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட விண்ணப்பம் கேட்டுட்டு வர சொன்னார். அவன் சொன்ன தூது தான். அது தூது இல்ல, சூது. அவன் சொன்ன உடனே இங்க ஒருத்தர் இருக்கிறான் தர்மன்னு, அவனை மாதிரி முட்டா பையன் ஒண்ணுமே இல்லை. அவன் என்ன பண்ணிருக்கான், உடனே அப்படியா பெரியப்பாவே சொல்லிட்டாரா, நாங்க அதே மாதிரி பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டான். இந்த பின்னாடி இவனுக்கு புடனியில் 2 தரம் விட்டுருக்கானுங்க. இவ்வளவு பிரச்சனை பண்ணி விட்டுருக்கான், திரும்பி அவர்கிட்ட போய் இப்படி சொல்லியிருக்காங்க. இந்த நடந்து போன இந்த இழப்பை ஈடு செய்வதற்காக யாராவது ஒருத்தர் போய் அங்க சொல்லணும். இந்த மாதிரி வந்து சொன்னீங்க, அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, சண்டை நடக்கும், கண்டிப்பா சண்டை உறுதி, நோ சான்ஸ், ஃபைட் கம்பல்சரி அப்படின்னு சொல்லணும். அதை சொல்றதுக்கு யார் அனுப்புறதுன்னு ஒரு டிஸ்கஸ் பண்றாங்க. தர்மன் அனுப்பலாமா, இவன் அனுப்புனா வடிவன் ஒரு படத்துல விழுந்தே விட்டான் ஐயா அப்படின்னு போய் விழுந்துருவான், பிரயோஜனம் இல்லை. அர்ஜுன் அனுப்பலாமா, இவன் போனோம்னா எல்லார்ட்டையும் சண்டைக்கு போவான், இவன் வேணாம். பீமன் அனுப்பலாமா, இவன் போய் எல்லாம் தேவையில்லாம வந்து உரண்டை இழுத்துட்டு வந்துடுவான், வேணாம். நகுலன் சகாதேவன் வேணாம். சரி யாரு போறது, எப்பவும் போல நீயே போ கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணன் அனுப்புனாங்க. கிருஷ்ணன் கிளம்பி போறார். போறதுக்கு முன்னாடி எல்லாரையும் உட்கார வச்சு கேட்கிறார். யார் யார, தர்மனை, அர்ஜுனனை, பீமனை, நகுலனை, சகாதேவனை, பாஞ்சாலிய எல்லாரையும் உட்கார வச்சு கேட்கிறார். இந்த மாதிரி போற விஷயமா நான் போய் கேட்கிறேன். போற நிறுத்துறதுக்கு அவங்க ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொன்னாங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டப்ப தர்மன் சொன்னான், அதெல்லாம் முடியாது, போர் வச்சுக்கலாம். அர்ஜுனன் சொன்னான், அவங்களை கொல்லாம விட மாட்டேன். பீமன் சொன்னான், நான் இன்னும் 2 நாள் 3 நாளைக்குள்ள போர் நடக்குதுன்னா என் மண்டை வெடிச்சிடும். பாஞ்சாலி சொன்னான், நான் முடி வேற விரிச்சு போட்டு உட்காந்துருக்கிறேன், என்னைக்கு அவன் ரத்தத்தை எடுத்து நான் தடவுறது. எல்லாரும் இதை சொல்லிட்டு இருந்தான். 1 2 3 4 5 ஆச்சு. ஒருத்த மட்டும் எதுவும் சொல்ல. யாருன்னா நம்ம சகாதேவன். அவன் எதுவுமே சொல்லாம உட்கார்ந்துருந்தான். அவன்கிட்ட கேட்டார் கிருஷ்ணர், ஏப்பா எல்லாரும் ஏதோ சொல்றாங்களே, கருத்து சொல்றாங்களே, உனக்கு ஒன்றும் கமெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், நான் சொல்லி ஏதாவது நடக்க போதா, இல்லை நான் சொன்னா நீ கேட்கத்தான் போறியா, நீ என்ன நினைச்சிருக்கிறியோ அது நடக்கும், நீ என்ன கணக்கு போட்டு வந்தையோ அது நடக்கும், அதுல என்னையாப்பா கேட்கிற, நீ என்ன பிளானிங்ல வந்திருக்கிய அது நடக்கும், நாங்க சொல்றதுலே நடக்க போகுது. கிருஷ்ணர் சொன்னார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ ஐடியா இருந்தா சொல்லு அப்படின்னாரு. ஐடியா தானே, சரி சொல்லிட்டா போச்சு. முதல் விஷயம், பாராள கர்ணன் இந்த நாட்டை பாண்டவருக்கு கொடுத்தா நாங்கெல்லாம் சண்டை போடுறோம், கௌரவருக்கு கொடுத்தா அவன்லாம் சண்டை போடுறான். கர்ணன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன்கிட்ட கொடுத்துருவோம், அவன் எங்களுக்கு அண்ணன், அவனுக்கு ஃப்ரெண்டு, எல்லாரும் ஒத்துக்குவான். பாராள கர்ணன் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிடும். கிருஷ்ணர் பார்த்தாரு, இது கொஞ்சம் சிரமமா இருக்குதேப்பா. இகல் பார்த்தனையும் முன் கொன்று கர்ணனை மட்டும் ராஜாவாக்கிட்டா இந்த பாரத போர் வராமல் தடுக்க முடியாது, இன்னொன்னும் செய்யணும். அது என்ன தெரியுமா, இந்த அர்ஜுனன் இருக்கிறானே இவனை முதல்ல கொண்டு, இவன் இருக்கிற வரைக்கும் இந்த சண்டையை நிறுத்தவே முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணி பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவான். பாராள கர்ணன் இகல் பார்த்தனையும் முன் கொன்று, இது 2 மட்டும் பத்துமா, இன்னொன்று வேணும். என்னது,
இந்த திரௌபதி இருக்காளே பாஞ்சாலி, இவனை கூட்டிட்டு போய் மொட்டை போட்டு விட்டுரு. அவ தலையில முடி இருக்கிறது அளவுக்கு இவ்வளவு பிரச்சனை, மொட்டை அடிச்சுட்டு. இகழ் பார்த்தனை முன் கொன்று அனங்கின் காரார் குழல் களைந்து, குழல்னா முடிங்க, அனங்கின் காரார் குழல் களைந்து. இந்த 3 பண்ணா மட்டும் பத்தாதுப்பா, இன்னொன்னு செய்யணும். அது என்ன தெரியுமா? நேராக கைப்பிடித்து உன்னையும் நான் கட்டுவனையில் வாராமல் காக்கலாம் பாரத போர். யாரா? கிருஷ்ணனை சொல்றான். இந்த 3 பண்ணா பத்தாது, உன்னை பிடிச்சு கட்டி போடணும்டா, அப்பதான் பாரத போர் வராது. உன்னை கட்டி போட்டா நடக்காது. அப்படியா? என்ன கட்டி போட்டா நடக்காதா? சரி கட்டு பார்க்கலாம் அப்படின்னாரு கிருஷ்ணர். சகாதேவனும் கட்டுனான். யாரை கட்ட முடியும்? பச்சைமா மலை போல் மெனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமர ரேரை 1000 குழுந்தை என்னும் இச்சுவை தவிரையான்பு இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெருமும் என்றேன் அரங்கமான கருமானே என்று சொல்லுகின்ற வானுக்கும் பூமிக்குமாக எல்லைகளற்ற பரபிரம்மமாக இருக்கிற இறைவனை கட்டி போட முடியாதுல்ல. கட்டி போட முயற்சி பண்ணா தோத்து போனா கடவுள் பார்த்தார், சரி விடு, ரொம்ப சிரமப்படாது, ஐ வில் டூ மை பெஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணார். இதில் காட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கதிகள் ஒரு பாரத கதை நடக்காமல் இருப்பதற்கான தீர்வு அங்கேயே சொல்லப்பட்டிருக்குங்க. நினைச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய உயிரிழப்பு, இத்தனை ஆயிரம் பேர் செத்து போனா, இவ்வளவு பிரளயங்கள் எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடி நடந்ததை நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்புறோம், இப்ப வரைக்கும் கொண்டாடுறோம், இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறோம்னா அது நடக்காம இருக்கிறதுக்கான தீர்வு, சொல்யூஷன் அந்த கதையிலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எவனும் கேட்கல. அந்த கதையிலேயே சொல்யூஷன் சொல்லியிருக்கான், நாம கேட்கல. கேட்டிருந்தான்னா தெய்வம் இருப்பது எங்கே? அது அங்கே. ஒருவேளை கேட்டிருந்தான்னா, அதே மாதிரி பாரத போருடைய இறுதி நாள் துரியோதனன் உடம்பு முழுக்க விழுப்புண்கள், உடம்பு முழுக்க விழுப்புண்கள். கௌரவர்கள் எல்லாரும் இறந்து போயிட்டான். மிகப்பெரிய ரிஷிகள் முனிவர்கள் அத்தனை பேரும், ஆச்சாரிய பெருமகள் அத்தனை பேரும் போயிட்டான். துரோணாச்சாரியர் இல்ல, கிருபாச்சாரியர் இல்ல, யாருமே இல்லை. ஒரே ஒருத்தன் தர்மம் மட்டும்தான் இருக்கான். கையில ஒரே ஒரு கதை, அவன் மனதில் இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை. அன்னைக்கு நடக்க போற போர் நடக்கிற இடத்துடைய பேர் பஞ்சசைன்யம் பேருங்க. அந்த பஞ்சசைன்யம் என்ற இடத்துலதான் அந்த கடைசி போர் நடக்குது. பஞ்சசைன்யத்தை நோக்கி நடந்து போகணும். ஏன்னா துரியோதனன்ட்ட தேர் கூட இல்லை, தேர் கூட இல்லை. உடம்பு முழுக்க ரத்தம் முழுகுது, சீல் வடியுது, கையில ஒரே ஒரு கதை. ஆனாலும் அவன் கேரக்டருக்கு துரோகம் பண்ணாம நடந்து போறான். அவன் நடந்து போய் கொண்டிருக்கிறான். தம்பிகள் இல்லை, துரோணாச்சாரியார்கள் கூட இல்லை, எந்த ஆதரவும் இல்லை, ஆள் அம்பு சேனை படை எதுவுமே இல்லை. உடம்பு முழுக்க வழி. இவ்வளவு சிக்கல்லையும் கொண்ட கொள்கையில் கர்மாவில் நம்பிக்கையோடு நடந்து போறான் துரியோதனன். பஞ்சசைன்யத்தில் என்ன கணக்குன்னா, அன்னைக்கு நடைபெறுகிற யுத்தத்தில் யார் வெற்றி பெற்றாலோ அவர்களுக்கு அன்றைக்கே வீரமோட்சம். நடந்து போறான் துரியோதனன். அவன் நடந்து போய்கொண்டே இருக்கிற போது அவனை தாண்டிக்கிட்டும் ஒரு தேர் போகுது. அவன் அப்படி நடந்து போகும்போது அவனை தாண்டிக்கிட்டும் ஒரு தேர் போகுது. அந்த தேர் போய் நின்றுச்சு. அந்த தேரிலிருந்து இறங்கியவர் பேர் தர்மன். இவனுக்கும் அவனுக்கும் தான் சண்டை, இவனுக்கும் அவனுக்கும் தான் பிரச்சனை. இவனாலையும் அவனாலையும் தான் இத்தனாயிரம் பேர் செத்துருக்கான். அடுத்து நடக்க போறதுல இவன் 2 பேர்த்துல யாரோ ஒருத்தன் சாவான். இப்படிதான் நிலைமை. இதுதான் நியதி, இதுதான் விதிக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் கட்டாயம், இதுதான் ரிஸ்க். ஆனாலும் அந்த தேர் நின்று, தேரில் இருந்து தர்மன் இறங்கி துரியோதனை பார்த்து கேட்டான், அண்ணா உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னா இந்த தேர்ல ஏறிக்கிறியான்னு கேட்டான். உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லைன்னா இந்த தேர்ல ஏறிக்க. இவனை கொள்ளத்தான் வர்றான்,
தெய்வம் அங்க இருக்குங்க. எல்லோரிடத்திலும் இருக்கிறது தெய்வம். நீங்க சமீபத்தில் நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு காட்சி பேப்பர்ல ஒரு மாசம் முன்னாடி வந்துச்சு. திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு பையனும் ஒரு அம்மாவும் பெரிய பெரிய பையா 4-5 பைய எடுத்துக்கிட்டு உள்ள வந்தாங்க. அந்த சிசிடிவி காட்சிகள்ல காட்டுறான். உள்ள வந்தாங்க. அந்த அம்மாவை கொண்டு வந்து அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற முன்னாடி இருக்கிற அந்த நாற்காலிகள் அந்த அம்மா உட்கார வச்சுட்டு ஒரு 4-5 பைய மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பையன் அந்த அம்மாட்ட ஏதோ சில விஷயங்கள் பேசுறான். பேசிட்டு உள்ள போயிட்டான். அவன் விட்டுட்டு உள்ள போன நேரம் மணி காலையில 8:20, 9:20 ஆச்சு, 10:20 ஆச்சு, 11:20 ஆச்சு, 12:20 ஆயிடுச்சு. உள்ள போனவன் திரும்ப வரல. அங்க இருக்கிற பாதுகாப்பு அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு சின்ன சந்தேகம் வந்து அந்த அம்மாட்ட கேட்டாங்க, அம்மா ஏன் உட்காந்துருக்கீங்க, உங்க கூட வந்தவன் யாரு, என்ன நடந்துச்சுன்னு கேட்டப்ப அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு வீட்டுக்காரர் இல்லைங்க, ஒரே ஒரு பையன், அவனை நல்லா படிக்க வச்சேன், சிங்கப்பூர்ல அவனுக்கு வேலை கிடைச்சது, சிங்கப்பூர்ல தான் குடியிருக்கான், மருமகளும் அங்கதான் இருக்கா, அவனுக்கு 2 பெண் குழந்தைகள் அங்க இருக்காங்க, எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு, இங்கே எனக்கு ஒரு வீடு இருந்தது, இந்த வீட்டை வித்துட்டு இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னையும் சிங்கப்பூருக்கு என் பையன் கூட்டிட்டு போறான், அதுக்காக வந்திருக்கோம்னு சொன்னாங்க அந்த அம்மா. சரி, 8:20 உள்ள போனா மணி 12:20 ஆச்சு, என்னம்மா எங்க உங்க பையன், உள்ள டிக்கெட் வாங்க போயிருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அம்மா ஏர்போர்ட்ல அந்த மாதிரிலாம் டிக்கெட்லாம் வாங்க முடியாது, இது பஸ் இல்ல, டிக்கெட்லாம் ஏற்கனவே எடுத்திருக்கணும், உன் பையன் பேர் என்ன கேட்டப்போ அந்த அம்மா ஒரு பேர் சொன்னாங்க. அந்த பேரை படிச்சு பார்க்குறாங்க. அந்த பையன் இந்த அம்மா விட்டுட்டு காலையில் 8:20 ஃப்ளைட்லேயே கிளம்பி போயிட்டாங்க. கையில் 2 பைய, 2 பையில அந்த அம்மாவோட துணி, வீடு வித்த காசு, தேவைப்பட்ட பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இந்த அம்மாவுக்கு பாஸ்போர்ட் கூட வாங்காம உன்னை சிங்கப்பூர் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி பெத்த மகன் கொண்டு வந்து ஏர்போர்ட்ல நிர்கதியா நிக்க வச்சுட்டு போயிட்டான். அந்த அதிகாரிகள் சொல்றாங்க, அம்மா கிளம்பி போயிட்டாமா. அந்த அம்மா சொன்னாங்க, சார் அப்படியே என் பையன் போக மாட்டான் சார், உள்ள போய் பாருங்க, தேடி பாருங்க இருப்பான், உள்ள தேடி பாருங்க இருப்பாங்க சார், எங்கேயும் போய் என்ன விட்டுட்டு அவன் போவானா, உள்ள பாருங்க சார். ஏர்போர்ட்ல சில புரோட்டோகால் இருக்குது, இவங்களை தான் உள்ள கூட்டு போகணும். டிக்கெட் ஹோல்டர்ஸ், அதாவது டிக்கெட் வாங்குறவங்க மட்டும்தான் இந்த ஏரியாவை தாண்டணும்னு கணக்கு இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம், அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தளர்த்தி கொண்டு அந்த அம்மாவை கையை பிடிச்சி கூட்டு போனா உள்ள எல்லா இடத்துலையும் கூட்டு போய் காட்டிட்டு அந்த கணக்கு அட்டவணை, அந்த பேசஞ்சர் சார்ட் அதை எடுத்து காட்டினான். பரமா காலையில் 8:20 உள்ள வந்தான், 9:05 உன் பையன் கிளம்பி சிங்கப்பூர் போயிட்டான், உன்னை அநியாயமா இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாமான்னு சொன்னான். பக்கத்தில் நின்று இருந்த ஒரு லேடி கான்ஸ்டபிள்ஸ், பெண்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்தவங்க, அந்த அம்மாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, நம்ம பையனை அப்படி பண்ணிட்டான், அது எப்படி நடக்கும், அப்பாவும் இல்லை, நீ வேற நாட்டில் இருக்க, இப்போ வரைக்கும் தகவல் தொடர்பில் இருக்க, எனக்கு கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சுன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு, இதுக்காக என்னை திரும்ப தொடர்பு கொள்ளவே முடியாத நிலைமையில் என்னை இப்படி அநியாயமாக விட்டுட்டு போவானா, இப்படி ஒரு பையன் செய்வானா, இப்படி நம்ம பையன் செய்வானான்னு அந்த அம்மாவால் அந்த ஆற்றாமை தாங்கிக்க முடியல. அந்த அம்மாவுக்கு அழுக கூட தெம்பில்லைங்க. அந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் சொன்னாங்க, அம்மா நீங்க கவலைப்படாத, இங்கே நிறைய ஆசிரமங்கள்லாம் இருக்கு, அதில் எங்கேயாவது ஒன்று கொண்டு உங்களை சேர்த்துறோம், அவங்க சாப்பாடு போடுவாங்க, நல்லா பார்த்துவாங்க, உன் பையன் போனால் போயிட்டு போகிறான், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. அந்த பெண்கள் கான்ஸ்டபிள்ஸ் பேசிக்கிட்டாங்க, ஒரு பெத்த தாயை கொண்டு இப்படி நிர்கதியாக விட்டுட்டு போயிட்டானே, இவெல்லாம் நல்லா இருப்பானான்னு ஒரு அம்மா சொல்லியிருக்கு, ஒரு போலீஸ்கார அம்மா. இந்த தாய் அடுத்த நிமிடம் துடித்து போய் அந்த அம்மா வாயை பொத்திருச்சான். அம்மா அது என்ன வேணா நடக்கட்டும், என் பையன் விட்டு போயிட்டான் ரைட்டு, அவன் நல்லா இருப்பானான்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா, அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். தெய்வம் எங்க இருக்குதுங்க? அன்னைக்கெல்லாம் ஒரு காலத்தில்
அம்மாக்களுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து வெளியே வருகிற குழந்தை தன் கடைசி நிமிடம் அந்த குழந்தைக்கோ இல்ல அந்த அம்மாவுக்கோ ரெண்டு பேர்த்துல யார் முன்னால் இறந்தாலும் அந்த நொடி பொழுது வரையிலும் தாயின் வயிற்றில் கிடைத்த கதகதப்பை ஒரு நாளும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து வந்தது ஒரு காலம். அப்படிதான் நம்ம வாழ்ந்தோம். இன்றைக்கு பிள்ளை வளர்ப்பு என்பதிலே தோற்று போனவர்களாக நாம் நிற்புகிட்டிருக்கிறோம். 5 வயசுல ஒரு பையனும் ஒரு சின்ன பையனும் இன்னொரு பையனும் ஓங்கி ஒரு அறை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பையன் இன்னொரு பையனை ஓங்கி ஒரு அறை விட்டான்னா இந்த பையன் சொல்லுவாரு, எங்க அப்பா யார் தெரியுமில்ல அப்படின்னுவான். 5 வயசு பையன். ஏன்னா உலகத்தினுடைய அதிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவனுக்கு அவங்க அப்பா தான் இல்லையா? 5 வயசுல எங்க அப்பா யார் தெரியுமில்லன்னு சொன்னவன் தான் 15 வயசுல உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வையுங்கிறான். அங்கேயே ஆரம்பிக்குது பிரச்சனை. 5 வயசுல எங்க அப்பா யார் தெரியுமில்லன்னு சொன்னவன் 15 வயசுல உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வைக்கிறான். 25 வயசுல இந்தாலே அம்மா கல்யாணம் பண்ணுங்கிறான். 35 வயசு அவனுக்கு கல்யாணம் ஆகிரும், ஒரு குழந்தை பிறந்துடும். அப்ப ஒரு சின்ன சர்க்கிள் வருங்க அவனுக்கு. ஏன்னா அப்பா என்கின்ற நபருடைய கேரக்டரைசேஷன், பிள்ளை வளர்ப்பு என்பதனுடைய மகத்துவம் என்ன என்பதை அவன் மெல்ல மெல்ல புரிந்து கொண்டதால் 35 வயசுல 5 வயசுல எங்க அப்பா யாரு தெரியுமில்ல, 15 வயசுல உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன், 25 வயசுல இவரையாம கல்யாணம் பண்ணு சொன்னவன் 35 வயசுல சொல்லுவான், எங்க அப்பா கொஞ்சம் கோவக்காரங்க திட்டுவாரு, ஆனா எங்க அப்பா நல்லவர். 45 வயசுல அதே பையன் சொல்லுவான், சார் அவனுக்கு உலகம் ஒரு பிள்ளையை எப்படி வளர்ப்பது என்பதை முழுவதுமாக கற்றுக் கொடுத்திருக்கும். எத்தனை தியாகம், எத்தனை குழப்பம், எத்தனை சிக்கல், எத்தனை பிரச்சனை, எத்தனை தொல்லை, எத்தனை துன்பம், எத்தனை தியாகம் இருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு 45 வயசுல அதே போய் சொல்லுவான், எங்க அப்பா தெய்வம்டா. எங்க அப்பா 45 வயசுல எங்க அப்பா தெய்வம்னு அவன் சொல்லும்போது அவங்க அப்பா புறப்படுவார், போய் தவசம் கொடுப்பான். என்ன பிரயோஜனம்? என்ன சார் பிரயோஜனம்? தாயோட அறுசுவை போம், தந்தையோட வித்தை போம், சேயோட தாம் பெற்ற செல்வம் போம், மாய வாழ்வு உற்றாருடன் போம், உடன்பிறப்பால் தோல் வலிப்போம், பொற்றாலியோடு எவையும் போம் எழுதி வச்சான். அம்மா இல்லைன்னா நல்ல சாப்பாடு இல்லைங்க. எவ்வளவு பெரிய கான்டினென்டல் ஃபுட்டுக்கு போய் சாப்பிட்டாலும், இப்போ நான்லாம் எங்கள் வீட்டில் ரொம்ப வறுமை. ஒருவேளை அந்த காலத்தில் படிக்கிற காலத்துல எனக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்தேன். இன்றைக்கு நான் போன வாரம் சிங்கப்பூர் போகிறேன் பாருங்க, இன்னும் ஒரு 5-6 நாளில் 25வது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இலங்கையில் 6 நாள் 13 நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். அங்கே எனக்கு இன்னைக்கு இப்போதான் அழைப்புதல் வந்துச்சு. இந்தியன் கவுன்சிலேட், இந்திய துணை இருக்கார், என்ன நான் பேசுறது கேட்கணும். அவர் கூட உட்கார்ந்து சாப்பிட்டாலும் எங்க அம்மா போடுற சாப்பாடு மாதிரி வருமாங்க. அம்மா இருப்பதை போல ஒரு அப்பா இல்லாத வாழ்க்கை. 40களிலே அப்பாவை இழந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்பா 40களிலே கூட இருந்தால் எத்தனை பெரிய பலம் என்பது. அவர் இருக்க மாதிரி இருக்காதுங்க. அவருக்கும் நமக்கும் ஆயிரக்கணக்கான மனத்தாங்கள் இருக்கும், 1000 சங்கடம் இருக்கும், 1000 சிக்கல் இருக்கும். ஆனா அவர் இல்லைன்ற ஒரு வெறுமை வரும்போதுதான் அவரின் முக்கியத்துவமே நமக்கு என்னன்னு தெரியும். இதையெல்லாம் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாத சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோம். நான் பெரும்பாலும் போற எல்லா கல்லூரிகளிலும், என்னை கூப்பிடுற எல்லா காலேஜஸ்லயும் நான் முதல் வேலையா 1/2 மணி நேரம் இதை சொல்லிட்டு தான் மீதி எல்லாம் பேசுறேன். ஏன்னா இது யாரும் சொல்றது இல்லைங்க. இங்க என்ன சொல்லி கொடுக்கப்படுதுன்னா, எவனோ ஒரு அஜித், யாரோ ஒரு விஜய், யாரோ ஒரு நபர் அவர் கொண்டாடப்படுகிறார். அவர் சினிமாவில் அப்பாவா வர்றதை பார்த்துக்கிட்டு கை தட்டிருக்கான் நம்ம பையன். எல்லாமே முற்றிலும் தவறான நோக்கத்திற்கு போகுது. இங்க தாய் பாசம் என்பது தந்தைகள் மீது கொடு. தெய்வம் எங்க இருக்குங்க? வீட்டிலே இருக்கிற பெற்றவர்களை நினைத்து பார்க்க முடியாத எவனுக்கும் தெய்வத்தின் அருள் கிடைக்காது, அது சத்தியம். ஆதிசங்கரன் ஒருத்தர் இருந்தார், நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம், நிறைய படிச்சிருப்பீங்க. வைதிக மதத்தை இந்த மண்ணில் இந்த தரணி முழுக்க கொண்டு போய் பரப்பினார். அது பேர் அத்வைதம்னு பேர், அந்த மதத்தோட பேர்.
துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா ரெண்டு அல்ல ஒன்று, அத்வைதம். அவர் பிறந்த ஊர் இங்க கடலாடி பக்கத்தில். பிறந்து கொஞ்ச நாள்ல ஒரு 8 வயசு ஆகும்போது என்ன சொல்லிட்டாரு, 8 வயசுல அம்மாட்ட கேட்கிறார். அம்மாவோட பேர் ஆரியாம்பாள், அவங்க அப்பா பேர் சிவகுரு. சிவகுரு சின்ன வயசுல இறந்து போயிட்டார். ஆரியாம்பாள்கிட்ட கேட்கிறார் 8 வயசுல, அம்மா எனக்கு இந்த உலக வாழ்க்கை மேல விருப்பம் இல்லை, நான் சன்னியாசம் போறேன் அப்படின்னு சொன்னார். 8 வயசு குழந்தை. அந்த அம்மா சொன்னாங்க, 8 வயசுல நீங்க சன்னியாசம் போய் என்னப்பா பண்ணுவ, எனக்கு ஒரே ஒரு பையன், நீ வேற வழியே இல்லை, உன்னைத்தான் நான் நம்பி இருக்கேன், 8 வயசுல சன்னியாசத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு இந்த அம்மா சொல்லிட்டாங்க. அந்த தாய்க்கு திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாம தாயை கூட்டிட்டு வராங்க. அங்க இருக்கிற ஒரு சிவன் கோயில்ல போய் ஆரியாம்பாள் எப்பவுமே சாமி கும்பிடுவாங்க. அந்த கோயிலுக்கு போறதுக்கு வழி இல்லை. தன் தாயை ஒரு கையில பற்றி கொண்டு நடந்து வந்தார். நடந்து வந்து பார்த்தாரு, ஆத்த கடந்து அந்த பக்கம் போகணும். ஆத்துக்குள்ள அம்மாவை கையை பிடிச்சிட்டு இறக்கினார். உள்ள இறங்கி கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு முதலை ஆதிசங்கருடைய காலை பிடிச்சிருச்சு. காலை கவ்விக்கொண்டிருக்கிறது முதலை. அம்மா கதறா. ஆதிசங்கர் சொன்னாரு, அம்மா என்ன நீ சன்னியாசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதா இருந்தால், என்ன சன்னியாசம் போறதுக்கு நீ விட்டேனா இந்த முதலை விட்டுரும். சன்னியாசம் போறதை என்ன விட்டேனா. அந்த நேரத்தில் ஒரு அம்மா என்ன நினைப்பா, எப்படியாவது என் பையன் பொழைச்சா போதும். பார்த்தாங்க, சன்னியாசத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் பாருங்க, முதலை விட்டுருச்சு. சங்கரராக உள்ளே போனவர் ஆதிசங்கரரா மேல வந்தார். தண்ணிக்குள்ள முழுகும் போது சங்கரர்னு போனார். வெளியே வந்தோன்னா ஆதிசங்கரர்னு வந்தார். வந்தோன்னு கேட்டாங்க அம்மா, வீட்டுக்கு போலாம்ப்பா. இனிமே வீட்டுக்குலாம் வரமாட்டேன், நான் சன்னியாசி. 8 வயசுல சன்னியாசி. கிளம்பி போனார். இந்தியா முழுக்க நடந்தார். எல்லா விதமான கோவில்களிலும் அவருடைய பக்தி தீட்சணியங்கள் நடந்தது. பஜகோவிந்தன் ஒன்று படித்தார். இன்னைக்கும் இறந்து போகிறவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள் எல்லாம் அந்த பதிகளை தான் படிக்கிறாங்க. அவங்க உயிர் போகிற தெருவாயில் சொர்க்கத்துக்கு நேராக கொண்டு போய் சேர்த்துமா. கர்நாடகாவில் அவர் ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு அம்மை நோய் வந்துருச்சு. அம்மை நோய்பட்டு அங்கிருந்து பக்கம்லாம் எல்லாம் சொல்றாங்க, இவ்வளோ பெரிய சாமி இவருக்கே இப்படி ஆயிடுச்சுன்ட்டு, சரி திருச்செந்தூர் போங்க, அங்கே போய் பன்னீரலை பிரசாதம் வாங்கி பூசிக்கிட்டா உடம்பு சரியாயிரும்னு அங்கே நடந்து போயிட்டு இருக்காரு. திருச்செந்தூர்ல போய் கடலாடிட்டு செந்திலாண்டவரை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. காதுகள் இரண்டிலும் நமக்கு எப்படி இந்த தண்ணிக்குள்ள முழுகணும்னா காது அடைச்சிக்கணும், அந்த மாதிரி காது அடைச்சிக்கிச்சு. காதுக்குள்ளே ஒரு சத்தம், சங்கரா அப்படின்னு ஒரு சத்தம். அவங்க அம்மா கூப்பிடுறாங்க அங்கிருந்து. அது இங்க கேக்குது. அம்மா அங்க கூப்பிடுறாங்க, இங்க கேக்குது. அம்மா ஏதோ கூப்பிடுறாங்கன்னு கிளம்பி போறார். எத்தனை வயசுல? 8 வயசுல போனவரு இவ்வளவு வருஷம் கழிச்சு போறார் அம்மா அப்பாக்கு. அதை போய் பார்த்தா அம்மா உயிருக்கு போராடி கொண்டு கடைசி நிலையில இருக்கிறார். வேகமா போய் தாயின் பக்கத்தில் உட்கார்ந்து, சன்னியாசிகளாகிவிட்டால் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது நியதி. சன்னியாசம் ஏற்றுக்கொண்டவர்கள் தாயே ஆனாலும் அம்மாவை தொடக்கூடாது, அது நியதி. அம்மாவே ஆனாலும் காவி தரிச்சுட்டா அதுக்கப்புறம் அம்மாவை கூட தொடக்கூடாது. ஆனால் ஆகப்பெரிய சன்னியாசி ஆதிசங்கரர் போன உடனே கீழே தரையில மண்டிட்டு உட்கார்ந்து தாயின் தலையை தூக்கி மடியில் வச்சுட்டார். தாய்க்காக சுந்தரபஜங்கம் பாடினார். அப்படியே பாட பாட தாயினுடைய உயிர் மேல போச்சு. போன உடனே ஈம காரியங்கள் நடக்கணும். பிரேத சமஸ்காரம் இதை சொல்லுவாங்க. இந்த பிரேத சமஸ்காரம் யாரு பண்ணலாம்னா நார்மலா இருக்கிறவங்க, சராசரியா இருக்கிறவங்க பண்ணலாம். சன்னியாசம் ஏற்றுக்கிட்டவங்க எந்த காரணத்துக்கு ஒன்றும் பிரேத சமஸ்காரம் பண்ணக்கூடாது. முதல்ல அந்த வீட்டுக்கே வரக்கூடாது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை பண்றான் ஆதிசங்கரட்ட, நீ சன்னியாசம் போயிட்ட, உன்னால உங்க அம்மாவுக்கு தீ மூட்ட முடியாது, கூடாது, இதனால எங்க ஊருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். எவ்வளவோ தூரம் இவரும் போராடி பார்க்கிறார். அந்த தாய் எரி விட்டுவது கொண்டு கட்டி போட்டுருந்தான் பார்த்தீங்களா விறகு, அந்த விறகெல்லாம் எடுத்துட்டு ஊரே போயிட்டாங்க.
இவர் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாருன்னு. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா தாயின் சிதையை கீழே தரையிலே போட்டு பக்கத்தில் இருந்த வாழை மரத்தை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து வாழை மட்டைகளை தாயின் உடலுக்கு மேல் அடுக்கி தன் தாயை நினைத்தவர் பாடிய பாடல் அப்படியே நெருப்பு நெய்யா மாறி ஏறிச்சு. எத்தனை பெரிய சன்னியாசிக்கு கூட தாய் தான் தெய்வம் என்றால் இங்கே தெய்வம் இருப்பது எங்கே? தெய்வங்கள் எல்லார் வீட்டிலும் இருக்கிறது. அதனை கொண்டாடுவதுதான் ஒரு மனிதனுடைய பிறப்பின் ரகசியம். அதுதான் இன்னைக்கு நமக்கு என்ன நடக்குதோ அதுதான் நாளைக்கு இன்னொருத்தருக்கு நடக்கும். எங்க அப்பாவை நான் என்ன பண்ணணும்னா அதுதான் என் பையன் எனக்கு பண்ணுவான். என் பையன் அவன் பையனுக்கு என்ன செய்யறானா அதுதான் அவன் பையன் பண்ண போறான். ஒரு செய்தியை ஒரு பாட்டை எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி போலாம். இப்ப மார்கழி மாசம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஓடுகோலைக்குள்ள பூங்கோலை இப்போதில் பெருவென்று வெண்படுத்த தேங்காதை புக்கிருந்து சீத்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த ரொம்பாவாயின்னு ஆண்டாள் பாடினாங்களாம். அந்த மாடு பசு இப்படி திரும்பி பார்க்குமா. ஒரு 5 லிட்டர் பாத்திரம் வச்சிருந்தா 5 லிட்டர் பால் கறக்கும். ஒரு 10 லிட்டர் பாத்திரம் வச்சிருந்தா 10 லிட்டர் பால் கறக்குமா. அப்படி திரும்பி பார்க்குமா. அப்படிலாம் நான் வாழ்ந்திருக்கான். ஊடு கயலுகள்னு அதுல உள்ள ஒரு வார்த்தை வருது. ஊடு கயலுகள்னா கயல்னா மீனுங்க. மீன் ஆற்றுல மிதக்கல, வயல்ல இருக்கிற நெல்லுக்கு நடுவுல மீன் துள்ளி குதிச்சுதான். நெல்லுக்கு நடுவுல எப்படி நம்ம வாழ்ந்திருக்கோம் பாருங்க. அப்படி வாழ்ந்த காலம்தான் போய் நீங்க தண்ணி பார்த்தா பயந்துக்கிறோம். இப்பதான் சென்னையில எல்லாம் முடிஞ்சுது, பார்த்தா இந்த பக்கம் முடிஞ்சிட்டு இருக்குது. திரும்புற பக்கமெல்லாம் இயற்கையும் ஒரு அளவுக்கு தான் பொறுக்கும் இல்லைங்களா? இயற்கையும் ஒரு அளவுக்கு தான் பொறுக்கும். இயற்கையை அளவுக்கு மீறி துன்புறுத்துற நிலைமைக்கு மனிதர்கள் ஆளாயிட்டான். இயற்கை மீது சொல்ல முடியாத ஒரு போர் தொடுக்கிறான், அறிவிக்கப்படாத ஒரு போர். அதனுடைய விளைவுதான் இதெல்லாம். இன்னைக்கு அமெரிக்கா போன்ற தேசங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 16 வயசு ஆயிடுச்சுன்னா வீட்டை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியே போயிடணும். பையனோ பொண்ணோ யாரா இருந்தாலும் 16 வயசு ஆச்சுன்னா வீட்டுல இருந்து வெளியே போயிடணும். அவன் போய் தான் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு அவனே பார்த்துக்கணும், தங்குறதுக்கு அவனே பார்த்துக்கணும். அதுக்கு மேல அவன் படிக்கணும், வேலைக்கு போகணும். 16 வயசு ஆயிடுச்சுன்னா அமெரிக்கா எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் மீல்னு இருக்குங்க. இவ்வளவு பீஸா இவ்வளவு பர்கர் அவ்வளவுதான். என்னைக்காவது இப்ப அப்பா அம்மா போய் பார்க்கலாம், நியூ இயர் கிறிஸ்துமஸ் அந்த மாதிரி போய் ஹலோ ஹாய் அப்படின்வாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பையனுக்கு 8 வயசுல இன்னொரு அப்பா இருப்பாரு, இன்னொரு அம்மா இருப்பான். மொத்தம் ஒரு பையன் வந்து ஒரு 20 வயசுக்குள்ள ஒரு 5 அப்பா 5 அம்மா பார்த்துருவான். அவ்வளவு சாதாரணமா அவங்க வாழ்க்கை முறை இல்லைங்களா? அந்த மாதிரி வாழ்க்கை முறையில வாழ்றவங்க கூட இன்னைக்கு நம்ம இந்தியா மாதிரி தேசங்கள்ல 16 வயசு ஆயிடுச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே போய் தனிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை முறை வைத்திருக்கிற நாடுகள் எல்லாம் இன்னைக்கும் இருக்கும்போது 24 வயசு 25 வயசு ஒரு வேலைக்கு போகிற பையனுக்கு பொண்ணுக்கு உட்கார வச்சு காலையில ஷாம்பு போட்டு குளிக்க வச்சு டிஃபன் பாக்ஸ்ல டிஃபன் போட்டு வெளியே வந்து டாட்டா காட்டுற அப்பா அம்மாக்களை வைத்திருக்கிற ஒரே தேசம் நம்ம மட்டும்தாங்க இல்லையா? ஆக அந்த நாடுகள் எல்லாம் இன்னைக்கு நம்மளை பார்க்கிறான். நாம எதையெல்லாம் அங்க பார்க்கிறோம்? இந்த நல்லதெல்லாம் விட்டுட்டோம். எதுவெல்லாம் ஆகாதோ அதையெல்லாம் தேடி தேடி போறோம். காலம் ஒரு கணக்கு வைத்திருக்கிறது. இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து இங்குதான் உன்னுடைய பயணம்னு ஒரு பயணத்தை கணக்கு வைத்திருக்கிறது. இந்த பயணத்தில் கடவுள் பல இடங்களிலே நமக்கு வாய்ப்பு கொடுப்பார். எப்படி வாய்ப்பு கொடுப்பார்னா, ஒருத்தன் ஆத்துல விழுந்து தத்தளிச்சுட்டு இருந்தான். கடவுளே என்னை காப்பாற்ற மாட்டேன்னு கத்துனான். ஒரு பரிசல் வந்துச்சு. பரிசல்காரனை பார்த்தான். பரிசல்காரன்னு சொன்னான், வரையாப்பா நான் என்ன கொண்டு போய் விட்டுறேன். இவன் சொன்னான், நான் ஆத்துல விழுந்து தத்தளிச்சுட்டு இருக்கேன், என் உயிர் போக போகுது. இத்தினூண்டு பரிசுல நம்பி நான் எப்படி வரட்டும்? நான் கடவுள்கிட்ட டைரக்டா பேசக்கூடிய தகுதி படைச்சவன். ஏன்னா என் பக்தி எப்படி, நீ போ நான் பார்த்துக்கிறேன் கடவுளே அப்படின்னா. அடுத்து சின்னதா ஒரு கப்பல் வந்துச்சு. அந்த கப்பலும் நிறுத்தி கேட்டான், தம்பி வரையாப்பா, நான் தினந்தோறும் கடவுளை சாமி கும்பிடுறேன், வருஷா வருஷம் சபரிக்கு மாலைக்கு மாலை போடுறேன்,
ஆடி மாசம்னா கடை வெட்டுறேன், எனக்கு கடவுள் காப்பாத்தமைய போன்றாரு, நீ போ கடவுளே வருவாருன்னா. பரிசல் போச்சு, படகு போச்சு, ஒரு கப்பல் வந்துச்சு, அவனும் வந்தான் போயிட்டான், இவனும் போயிட்டான். போனவன் நேரா கடவுள்கிட்ட போனான் மேல. கடவுளே உனக்கு நியாயமா இருக்குதா இப்படி பண்ணிட்டு, நான் உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு திறந்த நெருப்பு மிதிச்சேனா என்னெல்லாம் செஞ்சேன், என்ன இப்படி பண்ணிட்டே அப்படின்னா. கடவுள் சொன்னாரு, எல்லாத்துக்கெல்லாம் நான் வர முடியாது, உனக்கு ஒரு ஆள் அனுப்புனேன், அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் அனுப்புனேன், அதுக்கப்புறமும் கூட உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன், நீ நானே அவர்கள் எதிர்பார்த்தது நடக்காது. அந்த நம்பிக்கைன்றது இவ்வளவு அவ்வளவு இல்லாம கணக்கில்லாத நம்பிக்கை இருக்கணுங்க. நீங்க அதை திரும்ப இதுலயே சொல்றேனே, பாஞ்சாலியை எல்லாரும் பிடிச்சு துகிலிடுறாங்கன்னு நம்ம அந்த கதை தெரியும். துரியோதனுடைய சபையில துச்சாதனன் துகிலிடுறான். உடல் மேலே இருக்கிற புடவையினுடைய தலைப்பை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு கையை இந்த மாராப்பின் மீது வைத்துக் கொண்டு ஒரு கையை நீட்டி பாஞ்சாலி கதர்னா, கிருஷ்ணா என்ன இந்த மாதிரி இப்படி பண்றாங்க, நீ வா, எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்கன்னு கதர்னா. கடவுள் வரலையாம். ஒரு கையில மாராப்பு, ஒரு கையை விரிச்சு கத்துனான். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாராப்பை பிடித்துக் கொண்டிருந்த கைகளையும் எடுத்து விட்டு இரண்டு கைகளாலும் தன் அங்க அவயங்களை யார் பார்த்தாலும் பார்க்கட்டும், நீதான் காப்பாற்றணும்னு ரெண்டு கையும் தூக்கி கிருஷ்ணான்னு கூப்பிட்டா. கிருஷ்ணன் வந்து சொன்னா, இந்த ஒரு கையில பிடிச்சிருந்தல்ல அது உன்னை நம்புறது, இந்த ஒரு கையில என்ன கூப்பிட்டல்ல அது என்ன நம்புறது, உன்னை நம்பு, இல்லையா என்ன நம்பு, ரெண்டையும் ஆகாது. இதுதான் மேட்டர். கடவுள் என்ன நினைக்கிறான், யாருக்கு எங்கே என்ன நியதி வைக்கப்பட்டிருக்கிறதோ அது நடக்கும். அது எப்படி நடக்கும் என்பதெல்லாம் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ற நிலைமையில் இல்லை. ஏன்னா சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் மாறி போய் ஒரு மாதிரியான மார்க்கத்தில் மனிதர்கள் போயிட்டு இருக்கான். இந்த விதமான வித்தியாசமான வாழ்க்கை முறையில இறை நம்பிக்கை என்பது இருப்பதே பெரிய காரியம். இன்னைக்கு இறை நம்பிக்கை என்பது இருப்பதே பெரிய காரியம். ஆனால் இந்த இறை நம்பிக்கை மட்டும் இங்கே இல்லாமல் போயிருந்தால் எந்த காலத்திலேயோ இந்த உலகமே சுடுகாடாக மாறி போயிருக்கும். ஏதோ ஒரு மார்க்கத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த பக்கத்தில் முஸ்லீம் நம்புறாங்க, இந்த பக்கத்தில் கிறிஸ்துவத்தை நம்புறாங்க, இந்த பக்கம் புத்திசம் நம்புறாங்க, இந்த பக்கம் ஜெயினர்கள் நம்புறாங்க, நாம இங்க நம்புறோம். ஆனால் எல்லா கடவுளை காட்டிலும் நம் கடவுள் உயிர்ப்போடு இருக்கிறார்கள் என்ற அதிகப்படியான நம்பிக்கை எல்லார் மனதிலும் இருப்பதால் தான் வாழ்ந்தோம். எல்லா இடத்திலும் கடவுள் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை சிறிதளவும் குறைந்து விடாமல் தேய்ந்து விடாமல், நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை வந்தாலும் கூட நம்பிக்கையோடு வாழ்ந்தால் கடவுளுடைய கணக்கு தெய்வம் நின்று காக்கும். அந்த நம்பிக்கையோடு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த வகையிலே அற்புதமான இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பெருமக்கள் அத்தனை பேரையும் வணங்கி, உண்மையிலேயே எனக்கு உட்காரும் போது ஏதோ சரியில்லாத இடத்துல மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய இடத்துல பேசுறது கேட்கறதுன்றது இப்ப நான் உங்ககிட்ட பேசின இந்த எந்த கருத்தையும் நான் போய் கிராமங்களில் பட்டிமன்றத்தில் சொல்ல முடியாதுங்க, அங்கே கேட்க மாட்டாங்க. இப்போ எழுதே நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா பாட்டு, நிறைய ஜோக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கும் வீடியோ. இவனை எப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வேற இது உண்மையாகவே எனக்கு நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைந்த ஒரு சபை. அமர்ந்து ரசித்த உங்கள் அத்தனை பேரையும், வைணவத்திலே சொல்லுவார்களே அதை போல அடியார்கள் வாழ, அரங்கரகர் வாழ, சடகோபந்தந்த நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமணியே வாழ்க இன்னும் ஒரு நூற்றாண்டு என்று எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவுருள் உங்கள் அத்தனை பேரையும் நிறைந்து காக்க வேண்டும் என்று பரம்பொருளை வணங்கி விருப்பமே இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.